தெரியாமல் ரஜினியுடன் நடித்து விட்டேன். ரஜினி குறித்து பகீர் தகவலை வெளியிட்ட நயன்தாரா. நடிகை நயன்தாரா தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது ரஜினி குறித்து சில பகீர் தகவலை தெரிவித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் நயன்தாரா தெரிவித்த இந்த பகீர் தகவல் ரஜினி ரசிகர்களை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து என் தலைவர் ரஜினியை பற்றி உனக்கு என்ன தெரியும் என நயன்தாராவை நாராக ரஜினி ரசிகர்கள் கிழித்து வருகிறார்கள். மேலும் ரஜினி குறித்து நயன்தாரா பேசிய இந்த பேச்சு நயன்தாராவின் ஆணவத்தின் உச்சம் என்றே சொல்லும் அளவிற்கு அமைந்துள்ளது. குறிப்பாக நயன்தாராவின் இந்த ஆணவ பேச்சு அவருக்கும் நல்லது இல்லை. இதுபோன்று ஆணவத்தில் ஆடிய சினிமா துறையைச் சேர்ந்த பலரும் அட்ரஸ் இல்லாமல் போனது வரலாறு. அப்படி இருக்கையில் இன்று தமிழ் சினிமாவின் ஐகான் என்று அழைக்கப்படும் ரஜினி பற்றி நயன்தாரா பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். நயன்தாரா ரஜினிகாந்துடன் முதலில் ஜோடி சேர்ந்து நடித்த படம் சந்திரமுகி. அதனைத் தொடர்ந்து ரஜினி நடித்த சிவாஜி படத்தில் பல்லேலக்கா என்ற பாடலுக்கு மட்டும் ஆட்டம் போட்டு சென்றார் நயன்தாரா. அதனைத் தொடர்ந்து குசேலன் படத்தில் ரஜினியுடன் இணைந்து நடித்த நயன்தாரா அடுத்து நீண்ட இடைவெளிக்கு பின்பு தர்பார், அண்ணாத்தே ஆகிய படங்களில் ரஜினிக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்திருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் ரஜினிகாந்த் குறித்து நடிகை நயன்தாரா பேசிய பேச்சுதான் தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நேர்காணலில் நயன்தாரா பேசுகையில் சந்திரமுகி படத்தின் படப்பிடிப்பில் முதல் நாள் முதல் காட்சியில் ரஜினிகாந்துடன் நடிக்க வேண்டியது இருந்தது ஏன் என தெரிவித்த நடிகை நயன்தாரா, மேலும் அப்போது ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஸ்டார் என்று எனக்கு தெரியாது என தெரிவித்த நயன்தாரா, அதுதான் எனக்கு அவருடன் நடிக்க உதவியது. ஒருவேளை ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஸ்டார் என்று எனக்கு தெரிந்திருந்தால் அவருடன் நடிக்கும் போது எனக்கு பயம் வந்திருக்கும் என தெரிவித்த நயன்தாரா, மேலும் ரஜினிகாந்த் நட்சத்திர அந்தஸ்து குறித்து எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் ரஜினியுடன் நடித்தேன் என நயன்தாரா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ் சினிமா மட்டுமில்லை, இந்திய சினிமாவே தூக்கி வைத்து கொண்டாடும் ஒரு நட்சத்திரமான ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஸ்டார் என்று நயன்தாராவுக்கு சந்திரமுகி படத்தில் நடிக்கும் பொழுது தெரியாது என பேசியது இதெல்லாம் மிகப்பெரிய ஆணவத்தின் உச்சம். கேரளாவில் இருந்து ஆம்னி பஸ்ஸில் வந்து ஐயா படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நயன்தாரா அடுத்தடுத்து பல படங்களில் தமிழில் நடித்துதான் சந்திரமுகி படத்தில் ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். குறிப்பாக சந்திரமுகி படம் வந்த காலகட்டத்தில் வளர்ந்து வரும் நடிகர்கள் தங்களை ரஜினி ரசிகர்கள் என்று சொல்லிக் கொண்டு வளர்ந்து வந்த காலம் அது. மேலும் அப்போது ரஜினிகாந்துடன் ஒரு படமாவது நடித்துவிட வேண்டும் என்பது பல நடிகைகளின் கனவாக இருந்த காலம் அது. அப்படி இருக்கும் பொழுது கேரளாவில் இருந்து தமிழ் சினிமாவில் நடிக்க வந்த ஆம்னி பஸ்ஸில் வாய்ப்பை பெற்ற நயன்தாரா சந்திரமுகி படத்தில் நடிக்கும் பொழுது ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஸ்டார் என்று எனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்